கிடாரங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு வெந்நீரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடும். அப்போ தான் இந்த மரம் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அவிச்ச கிடாரங்காயை பீஸ் பீஸாக வெட்டி எடுத்தாச்சு பார்த்திங்களா. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சோண்டு வெந்தயமும் கடுகும் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கும். அது பொரியட்டும். 4 பச்சை மிளகா ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அது கூட சேர்த்து தாளிக்கிறதுக்கு. இப்போ இது கொஞ்சம் நேரம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னா நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோம். கடுகு பொரிஞ்சிருச்சு, எடுத்து கொட்டிட்ட கடுகு வெந்தயமும் ஊறுகாய் தாளிக்க நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கோம். பச்சை மிளகாயும் பூண்டு சேர்த்துக்கோம். இப்போ காரத்துக்கு நல்லா 25 கிராம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இப்போ வெட்டி வச்சுருக்க கிடாரங்காயை கொட்டிக்குவோம். கிடாரங்காய் ஊறுகாய் சாப்பிட்ற நல்லது, நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பிடி கை உப்பு சேர்த்துக்கும். கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோ. இருந்தால் பாருங்கள், புளி எடுத்து ஊற வச்சுக்கோ. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோ. ஊறுகாய்க்கு திக்காக புளியை கரைச்சாச்சு ஊற்றிக்குவோம். ஏன்னா அந்த கரகரப்பு இருக்காது, அதனால தான் கொஞ்சமாக புளி சேர்க்குறது. இப்போ பொடிச்சு வச்சுருக்க கடுகும் வெந்தயத்தையும் போட்டுக்கோ. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.